திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். வினயா சொல்ல வந்தியத்தேவனின் உறுதியான கால்கள் வினயா கூறிய உண்மையின் தீவிரத்தை தாளமாட்டாமல் துவண்டு போக அப்படியே முழந்தாளிட்டு தரையில் அமர்ந்தான் வந்தியத்தேவன். இளவரசி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. வந்தியத்தேவன் நெகிழ்ச்சியுடன் பேச திணறினான். இளவரசி, நன்றி இல்லாமல் எதற்கு? நான் ஒரு இளவரசி, நீங்கள் ஒரு இளவரசன். ஆக இயற்கையே நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாக நான் நினைக்கின்றேன். நாம் இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் அகமகிழ்வேன். வினயாதேவி கூற அவளை அன்புடன் நோக்கினான் வந்தியத்தேவன். தாமரை மலர் அதன் தண்டில் பிணைந்திருப்பதால் தான் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படாமல் இருக்கின்றது. தண்டு முறியும் பொழுது ஆற்று நீரில் மலர் அடித்துச் செல்லப்படும். அதுபோல்தான் தாயின் தொப்புள் கொடி பந்தம். தாய் என்பவள்தான் நமக்கு ஆதாரம். தாய் என்கின்ற உறவு அடுப்பட்டவுடன் நாமெல்லாம் வாழ்க்கை ஓடையில் அடித்துச் செல்லப்படுகிறோம். இதை குறிப்பதே தாய்க்கு பின் தாரம் என்கின்ற சொல். தாரம் என்பது மனைவியை குறிக்கும் சொல் அல்ல. நகர்ந்து சென்று விடுதல் என்கின்றது தான் பொருள். என்னை யார் என்பதை எனக்கு உணர்த்திய உங்களை மனைவியாக என்னால் எப்படி நினைக்க முடியும் இளவரசி? நான் ஒரு இளவரசன் என்கின்ற உண்மையை எனக்கு அறிய வைத்துள்ளீர்கள். இன்றுதான் நான் பிறந்திருப்பதைப் போன்றே உணர்கின்றேன். அந்த வகையில் நீங்கள்தான் என்னை ஈன்றிருக்கிறீர்கள். எனவே தாய் என்கின்ற எண்ணம் ஏற்படும் பொழுதெல்லாம் நான் தங்களை நினைப்பதற்கு உங்கள் அனுமதியை கோருகின்றேன். வந்தியத்தேவன் தனது கைகளை குவித்து அவளை நோக்கி வணங்க வினயா முதலில் விக்கித்து நின்று விட்டாள். பிறகு பொலபொலவென்று கண்ணீர் சிந்தத் தொடங்கிவிட்டாள். எவ்வளவு உயரிய எண்ணம் வந்தியத்தேவனே! நீங்கள் அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் இனி அப்படி நினைத்து பார்ப்பது கூட அநாகரிகம். என்னை மன்னித்து விடுங்கள், வினயா கூற வந்தியத்தேவன் அவளை நெகிழ்ச்சியுடன் பார்த்தான். இளவரசி, எனது ஆசை நீங்கள் ஆதித்த கரிகாலனை மணந்து கொண்டு சோழ அரியணையில் அமர வேண்டும் என்பதே. வந்தியத்தேவன் கூற வினயா அவனை ஆழமாக பார்த்தாள். மன்னித்து விடுங்கள் வானர்குல இளவரசி, இந்த பெண் பார்க்கும் படலம் வெறும் புகைத்திரையே. எனது தந்தைக்கோ எனக்கோ சோழர்களுடன் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் எண்ணமே கிடையாது. இந்த சடங்கே ஒரு புகைத்திரைதான். ஆதித்த கரிகாலனுக்கு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் அதற்கு வைதும்பம் காரணமல்ல என்பதை சோழர்களுக்கு உணர்த்தவே இந்த பெண் பார்க்கும் நாடகம். ஆதித்த கரிகாலனுக்கு என்னை திருமணம் செய்விக்கும் முடிவில் இருந்தால் அவனது முடிவில் அவருக்கு பங்கில்லை என்பதை உலகிற்கு தெரிவிக்கவே இந்த நாடகம். உங்கள் நண்பரை எச்சரிக்கையுடன் இருக்க சொல்லுங்கள், வினயா கூற வந்தியத்தேவன் குழம்பினான். இதென்ன வேடிக்கை! ஆதித்த கரிகாலனை கேட்டால் பெண் பார்க்கும் படலம் பெரும் புகைத்திரை என்கிறான். வினயமாதேவியும் பெண் பார்க்கும் படலத்தை புகைத்திரை என்கிறாள். ஒரு புகைத்திரைக்கு இன்னொரு புகைத்திரையா? யோசித்தபடியே அவன் வினயாவின் பின் நடந்தான். வினயமாதேவியும் வந்தியத்தேவனும் மனம் விட்டு அளவலாவி விட்டு கண்ணாடி மாளிகையை விட்டு வெளியேறுவதை கவனித்தபடியே மகிழமரம் ஒன்றின் பின்னால் நின்று கொண்டிருந்தான் பார்த்திபேந்திரன். அவனை அவசரமாக உறக்கத்திலிருந்து எழுப்பி அழைத்து வந்திருந்த திரிசடையன் வீரன் பார்த்திபனின் காதில் கிசுகிசுத்தான். இவனை வனமகாதேவி காட்டிலேயே கொன்றிருக்க வேண்டும் வீரன் சொல்ல பார்த்திபன் பதில் எதுவும் கூறவில்லை. இருவரும் பேசாமல் அங்கிருந்து நடந்தனர். கண்ணாடி மண்டபத்தின் மற்றொரு பக்கத்தில் இருந்த மகிழ மரத்தடியில் இன்னொருவனும் நின்றிருந்தான். தனது இரு கைகளை நீட்டியபடி கண்களை அகல விரித்து கண்ணாடி மண்டபத்தையே வெறித்தபடியே நின்றிருந்தான். அவனது கண்களில் அசைவில்லை. சுவாசத்தை விடும் ஒலியும் சீராக கேட்டது. மகிழ மரத்திலிருந்து ஊதிரும் மகிழம் பூ அவன் தலை, காதுகள், நாசி, தோள்பட்டை எல்லாவற்றிலும் விழ அவற்றையும் அப்புறப்படுத்தாமல் ஆதித்த கரிகாலன் நடுநிசையில் அப்படி நின்றிருக்கிறான் என்றால் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்றுதானே பொருள். ஒருவேளை விழித்து கொண்டு இருந்தும் உறங்குவதைப் போல் நடித்து கொண்டும் இருந்திருக்கலாம். அவன் மனதில் இருப்பதை யாரால் அறிய முடியும்? மறுநாள் பார்த்திபேந்திரன் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பள்ளியறையின் கதவை யாரோ தட்ட படுக்கையில் சரிந்தபடியே அமர்ந்து உள்ளே வரலாம் என்று குரல் கொடுத்தான். சோழ வீரன் ஒருவன்தான் உள்ளே சற்று அவசரமாக வந்தான். பல்லவ இளவரசர் வாழியவே வைதும்ப அரண்மனை அதிகாரி ஜெயவதனர் தங்களை அவசரமாக காண வந்திருக்கிறார். காவலனை நோக்கி கையசைத்து விட்டு அறையிலிருந்து கலையத்தில் நீரை எடுத்து முகத்தை கழுவி பல்லை துளக்கி கொப்பளித்து விட்டு ஆடைகளை அணிந்து கொண்டான். நிலை கண்ணாடியில் முன்பாக கலைந்திருந்த தலைமுடியை சரி செய்து கொண்டு வெளியே வந்தான். தலைமுடியை சீர் செய்யும் உபகரணத்திற்கு பெயர்தான் சீர்ப்பு. அதனை நாம் சீப்பு என்று கூறுகின்றோம்.
வெளியே இருக்கை ஒன்றில் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஜெயவதனர். இனிய காலை பொழுது வந்தனங்கள். பார்த்திபேந்திரன் அவரை நோக்கி தலையசைத்தபடியே இருக்கையில் அமர்ந்தான். மன்னிக்க வேண்டும் பல்லவ இளவரசி, இந்த காலை இனிய பொழுதாக புலரவில்லை. எங்கள் வைதும்ப மன்னர் ஸ்ரீகண்டனுக்கு திடீரென்று உடல்நலம் பாதித்து விட்டது. எனவே இன்று நடக்கவிருந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்தாகிவிட்டன. அதற்காக நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம். அதற்காக தங்களை உடனே புறப்பட்டு சொல்லவில்லை. நாங்கள் இன்று முழுவதும் தங்கிவிட்டு நாளை காலை நீங்கள் திட்டமிட்டபடியே புறப்படலாம் என்று ஜெயவதனர் கூறினார். எரிமலை பொங்கி வெடிப்பது போல் சினம் பீரிட்டு கிளம்ப தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்றான் பார்த்திபன். வந்திருப்பது யார் தெரியுமோ? 16 வயதிலேயே வீரபாண்டியனை ஓடோட விரட்டியவன் தலையை கொய்த ஆதித்த கரிகாலன். சோழர் போர்க்கோலம் பூண்டால் என்னாகும் தெரியுமா? பார்த்திபன் கேட்க அவனை அமைதியாக நோக்கினார் ஜெயவதனர். சோழர்களின் போர்க்கோலம் பற்றியும் அறிவேன், தக்கோலம் பற்றியும் அறிவேன். அங்கு தங்களுக்கு நேர்ந்த அலங்கோலம் பற்றியும் அறிவேன். அச்சுறுத்தல்களுக்கு இது வேலையல்ல. மன்னருக்கு உடல்நிலை திடீரென்று சீர்கெட்டு விட்டது. வைத்தியர்கள் அவரை பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறிவிட்டனர். தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இளவரசியார் விஜயமாதேவியும் பெண் பார்க்கும் சடங்கு தேவையில்லை என்று அறிவித்து விட்டார். இது எங்களுக்கு பெருத்த அவமானம். இதற்கு எங்களை நீங்கள் வரவழைத்திருக்கவே வேண்டாம். குறைந்தபட்சம் உங்கள் மன்னர் ஸ்ரீகண்டரே ஆதித்த கரிகாலரை சந்தித்து நிலைமையை விளக்கி இருந்தால் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருப்போம். பார்த்திபன் சொல்ல அப்பொழுது இனிமையாக கொலுசுகள் உழுக்க அங்கே வந்தாள் வினயமாதேவி. பெண் பார்க்க வரும் இளவரசனின் நெருங்கிய தோழனுக்கு ஏற்படும் அவமானத்தை காட்டிலும் பெண் பார்க்க அழைத்து வந்து அந்த சடங்கு நடைபெறாமல் போகும்பொழுது அந்த பெண்ணின் தந்தைக்கு ஏற்படும் அவமானமும் வருத்தமும் அதிகம் என்பதை உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். தந்தையால் வர இயலவில்லை என்பதால் தான் நானே வந்தேன் என்றவள் கம்பீரமாக ஜெயவதனரை ஏறிட்டு பார்த்தாள். அவளது பார்வையை புரிந்து கொண்டு அவர் தலையை படிந்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். நான் அமரலாமா? வினயா கேட்க அவளை குரோதத்துடன் நோக்கினான் பார்த்திபன். இது உங்கள் அரண்மனை, உங்கள் இருக்கை. என்னை கேட்பானேன்? எங்கள் அரண்மனை, எங்கள் இருக்கை, எங்கள் முடிவு என்று அலட்சியமாக கூறும் பண்பற்றவர்கள் இல்லை நாங்கள். எதிர்பாராத திருப்பத்திற்கு வருத்தம் தெரிவிக்கவே வந்திருக்கின்றேன் வினயா கூறினாள். உங்கள் முடிவுக்கு நேற்று நடுநிசையில் கண்ணாடி மண்டபத்தில் வந்தியத்தேவனுடன் பேசியதுதான் காரணம் என்று கருதலாமா? ஓ, நானும் வந்தியத்தேவரும் பேசி கொண்டிருந்ததை தாங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்களா? அவர் மட்டும்தான் நோக்கினார் என்று நினைத்தேன் அலட்சியமாக கூறினாள். பார்த்து கொண்டிருந்த அந்த இன்னொருவர் யார்? வியப்புடன் கேட்டான் பார்த்திபேந்திரன். ஏன், உங்கள் இளவரசர் ஆதித்த கரிகாலர் இரவெல்லாம் நந்தவனத்தில் உலவிக்கொண்டே இருந்தாரே, அவரை நீங்கள் பார்த்து பேசவில்லையா? அவரோடும் தான் நாங்கள் பேசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே நின்றிருந்தார். வினயா கூறியதும் பார்த்திபேந்திரன் அதிர்ந்து நின்றான். இப்பொழுது புரிகிறதா எதற்காக நிவிகள் திடீரென்று மாறுகின்றன என்று? ஒவ்வொரு பெண்ணும் இறைவனிடம் வேண்டுவது தனது கணவன் கண் மூடவே கூடாது என்பதுதான். ஆனால் அதற்காக உறங்கும் வேளையிலும் கணவன் கண் திறந்திருந்தால் எந்த பெண்ணும் தயங்குவாள் என்று கூறினாள் வினயா. கல்யாணி தேவியார் விவகாரத்தில் அனுபவித்தும் வைதும்பத்திற்கு திமிரடங்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலன் நினைத்தால் உங்களையும் கல்யாணி தேவியாரை சிறை எடுத்தது போல் எடுத்துச் செல்லுவான் என்று பார்த்திபன் கூறினான். உங்கள் ஆதித்த கரிகாலனாருக்கே பல அச்சுறுத்தல்கள் உள்ளன. அவற்றை எதிர்கொண்டு அவரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை அச்சுறுத்தி கொண்டிருக்காதீர்கள் என்றவள் அலையை விட்டு வெளியேற முற்பட்டாள். அரைக்கதவை பற்றியபடியே வினயா பார்த்திபனை திரும்பி நோக்கினாள். பல்லவ இளவரசே, நீங்கள் எங்கள் விருந்தாளி. உங்களுக்கு பிடித்த உணவு எது என்று சொல்லுங்கள், சமைக்கச் சொல்லுகிறேன் என்றபடி தன் பின்பாக கதவை சாத்தியபடியே அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். பார்த்திபேந்திரன் பல்லை கடித்தபடி மூடிய கதவையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆதித்த கரிகாலன் இதை பற்றி அறிந்தால் நொறுங்கி போவானே. இப்பொழுதெல்லாம் எதிர்மறையான தகவல்களை கேட்டதும் பொங்கி எழுந்த அருகிலுள்ள பூச்சாடியையும் சிலைகளையும் உடைக்கிறான். பிறகு சிறிது சிறிதாக சகஜ நிலைக்கு திரும்புகின்றான். வினயமாதேவி அவனை சந்திக்கப் போவதில்லை என்று தெரிந்தால் ஆர்ப்பாட்டம் செய்வானோ? எப்படி அவனை கையாள்வது? அதற்கு முன்பாக வந்தியத்தேவனை சந்தித்து அவனை எச்சரிக்க வேண்டும். அவன்தான் வைதும்ப இளவரசியிடம் எதை பற்றியோ கூறி அவளது மனதை கலைத்திருக்கின்றான். வெளியில் யாரோ தடதடவென்று ஓடிவரும் ஒலி கேட்க புருவத்தை உயர்த்தினான் பார்த்திபன். திரிசடையான் வீரன்தான். பதற்றத்துடன் நரசிங்கம் தோடை பிளப்பது போல் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான்.
பல்லவ இளவரசி மாதண்ட நாயகர் ஆதித்த கரிகாலரே அவரது அறையில் காணவில்லை. நந்தவனத்திலும் அவர் இல்லை. வந்தியத்தேவரும் அவரது அறையில் காணப்படவில்லை. நம்முடன் வந்த 2 குதிரைகளையும் காணவில்லை. அவர்கள் இருவரும் விடியலில் எங்கோ சென்றதாக வைதும்ப வீரன் ஒருவன் கூறுகின்றான். திரிசடையான் கூறியதும் பார்த்திபன் ஆவேசத்துடன் எழுந்தான். வந்தியத்தேவன் தான் ஆதித்த கரிகாலனை கடத்திச் சென்றிருக்கிறான். அவர்களை தேடுங்கள் என்றபடியே பரபரப்புடன் தயாராகத் தொடங்கினான். திருக்கோவலூர் மலையமானுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றேன் நான்? பெண் பார்க்க அழைத்து வந்துவிட்டு ஆதித்த கரிகாலனை காணவில்லை என்றால் சுந்தர சோழர் அமைதியாக இருப்பாரா? பார்த்திபேந்திரனின் இதயத்தை அச்சம் கவ்வியது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் குதிரையில் சந்திரமுகி காடுகளுக்குள் பயணித்து கொண்டிருந்தனர். வந்தியத்தேவா, கெடிலத்தை கடந்து சென்றால் எனக்கு ஆபத்து என்று ஜோதிடர் அபிஷேக நம்பி என் பிறப்பின் போதே கூறினார். அதனால்தான் என் பாட்டனார் என்னை திருக்கோவிலூரிலேயே வளர்த்தார். வீரபாண்டியனின் தலையை நான் வாங்கியதும் பட்டத்து இளவரசனாக அங்கீகரிக்கப்பட்டேன். சோழ சக்கரவர்த்தியாக நான் ஆள வேண்டும். அதே சமயம் கெடிலம் நதியையும் கடக்கக்கூடாது. அதற்குத்தான் ஒரு திட்டம் வரைந்திருக்கின்றேன். காஞ்சியின் தர்ம நகரத்தில் ஒரு மாளிகை கட்டி வருகின்றேன். அதில்தான் நான் தங்கப் போகின்றேன். அநேகமாக கட்டிடப் பணிகள் பூர்த்தியாகிவிட்டன. அந்த மாளிகை முழுவதும் பொன்னால் வேயப் போகின்றேன். அதற்கு பொன்னாழி என்றே பெயரும் வைக்கப் போகின்றேன். அங்கிருந்து நான் சோழ நாட்டையும் பல்லவ நாட்டையும் ஆளப்போகின்றேன். ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன் மாளிகை என்று அனைவரும் அதனை போற்ற வேண்டும். என் தந்தை சுந்தர சோழரையும் தாய் வானவன்மாதேவியையும் அந்த பொன் மாளிகையில் தங்க வைப்பேன். தனது எதிர்கால திட்டத்தை அவன் விவரிக்க அவனது கண்களை ஆர்வத்துடன் விரிந்தன. வந்தியத்தேவன் மலைத்து போனான். ஒரு மாளிகையை பொன்னால் வேயப் போகிறாயா ஆதித்த கரிகாலா? அவ்வளவு பொண்ணுக்கு எங்கே போவது? வந்தியத்தேவன் கேட்க சிரித்தபடியே தன் குப்பாயத்திலிருந்து ஓலையை உருவினான் ஆதித்த கரிகாலன். இதோ இந்த ஓலையின் உதவியோடு பொன்னை சேகரிக்கப் போகின்றேன், ஆதித்தன் கூறினான். என்ன ஓலைச்சுவடி இது? வந்தியத்தேவன் கேட்டான். இதன் பெயர் பாணப்பத்திரம். கங்க மன்னன் விஜயாதித்யவாணன் பெரும்பாணப்பாடி நாடு என்பது தற்போதைய வேலூர் காஞ்சி மார்க்கத்தில் உள்ள பிரம்மதேயத்தில் துவங்கி வேலூர், வாணியம்பாடி மற்றும் சேலம் வரை வல்லவரையர் நாடு என்று போற்றப்பட்ட நாடு. யாழை மீட்டி பாடுபவர்கள் பாணர்கள். பன்னுருட்டி, யாழ்ப்பாணம் ஆகியவையும் பாணர்கள் வசித்த பகுதிதான். தெய்வங்களின் மீது வந்திப்பாடல்களை பாடுபவர்கள் வாணர்கள். இவர்களது மன்னன் விஜயாதித்தவாணன். இவனுடைய மகன் விக்ரமாதித்யவாணன். அவனுக்கு தங்கை கோகில பாடினி. பாணர்குல பெண்களுக்கு பாடினி என்று பெயர். காக்கை பாடினியாரும் ஒரு வாணர்குல பெண்தான். பெரும்பாணப்பாடி நாட்டின் பக்கத்து நாடுதான் கங்க நாடு. தலைக்காடு தொடங்கி கோலார் வரையில் பரவியுள்ள நாடு அது. இதை பிருத்திவிபதி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். இவன் தலைநகரம் கோலாகலபுரம். அதுதான் இப்பொழுதைய கோலார். கோலாகலபுரத்தில் தங்கச் சுரங்கங்கள் அதிகம். காளஹஸ்தியை இணைப்பது குறித்து பெரும்பாணப்பாடி நாட்டுக்கும் கங்க நாட்டுக்கும் தகராறு மூழ்கிறது. கோகிலபாடினியை தனது மகள் உத்திமல்லனுக்கு திருமணம் செய்வித்து காளஹஸ்தியை சீதனமாக கங்கநாடு கேட்க விஜயாதித்தவாணன் மறுக்க, கோகிலபாடினியும் உத்திமல்லனை அவமதிக்க, இதனால் கிபி 912-15 போர் மூழ்கின்றது. சோழ பராந்தகன் தனது நண்பனான பிருத்திவிபதிக்கு உதவ எண்ணி பெரும்பாணப்பாடி நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை அழிக்கின்றான். கோகிலபாடினியும் பாணர்குல பெண்களையும் சிறைப்பிடித்து கங்க நாட்டில் அடிமைகளாக விற்கின்றான் பராந்தகன். மன்னன் விஜயாதித்தவாணனும் அவனுடைய மகனும் குந்தள மன்னன் கிருஷ்ணனிடம் அடைக்கலம் போகிறார்கள். பாணர்கள் கங்கர்கள் அடிமைகளாக மிகவும் துன்புறுத்தப்படுகின்றார்கள். உதயேந்திர செப்பேடுகள் மற்றும் சோழ சிம்ம செப்பேடுகள் பாணரின் வீழ்ச்சியை ஊர்ஜிதம் செய்கின்றன. அதற்கு பிறகு பாணர்கள் சோழர்கள் தங்களை பரம வைரிகளாக கருதுகின்றனர். பாணர்களின் 3ஆம் ராஜராஜனை பாண்டியர்களுடன் சேர்த்து அழிப்பதாக திருவள்ளாறை கல்வெட்டு கூறுகின்றது. ஆக பாணர்களுக்கு தங்களுக்கு சோழர்களால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்க, பாண இளவரசன் வானவரைய வந்தியத்தேவன் குந்தவையை திருமணம் செய்து கொண்டது விந்தைதான். ஆதித்த கரிகாலன் கொலையில் அவனுக்கும் தொடர்பு உண்டு என்றும் அவன் யாழ்களச்சியத்தில் இருந்ததாகவும்
கல்கியே எழுதியிருக்கிறார். கல்கியின் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் சோழர்கள் தங்களுக்கு இழைத்த கொடுமையை நினைத்து பார்ப்பதாக அத்தியாயம் 21 முதல் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். எனவே வந்தியத்தேவன் பழிவாங்க வந்திருக்கக்கூடும் என்றுதான் தோன்றுகின்றது. வந்தியத்தேவனின் நாட்டின் உண்மையான பெயர் அது அல்ல. அவன் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்ததாகவும் நந்திபுர நாயகியில் விக்கிரமன் அவர்கள் எழுதியுள்ளார். கோலாகலபுரம் என்கின்ற கங்கநாடு தலைநகரின் தங்கச் சுரங்கங்களில் 4 சுரங்கத்தை சோழர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார் பிருத்திவிபதி. அந்த ஸ்வர்ணத்தை கொண்டுதான் ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டியிருக்க வேண்டும். அந்த நாட்டின் தலைநகரான கோலாகலபுரத்தை ஒட்டி சொர்ணமுகி காடுகளில் நிறைய தங்கச் சுரங்கங்கள் உண்டு. அவற்றில் 4 சுரங்கங்களை சோழத்திற்கு பரிசாக கொடுத்தான் கங்க மன்னன் பிருத்திவிபதி. அந்த சொர்ணத்தை தேடித்தான் நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். கங்க மன்னன் பராந்தகருக்கு கொடுத்த இந்த பாடபத்திர ஓலை பழையாறை கஜானாவில் கிடந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். அந்த பானப்பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொர்ணத்தை எடுத்து வந்து நான் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டப் போகின்றேன். நீதான் எனக்கு இதில் உதவ வேண்டும். வேறு யாரையும் நான் நம்பப் போவதில்லை. ஆதித்த கரிகாலன் கூறியதும் வந்தியத்தேவன் வியந்தான். பராந்தகருக்கு கிடைத்த ஓலை என்றால் எவ்வளவு நாட்களாக அந்த சொர்ணத்தை ஏன் கைப்பற்றவில்லை? வந்தியத்தேவன் கேட்டான். நண்பா, பராந்தகரை யாரோ அச்சுறுத்தி விட்டார்கள். அந்த சொர்ணம் பாவங்களின் ஊதியமாக கிடைத்தது. எனவே அதை அனுபவித்தால் பிரச்சனைகள் வந்து சேரும் என்று ஜோதிடர்கள் கூறியதால் பராந்தகர் அந்த சுரங்கங்களில் இருந்து சொர்ணத்தை எடுக்கவே இல்லை. ஆதித்த கரிகாலன் கூறினான். வந்தியத்தேவன் மௌனமாக தனது குதிரையை செலுத்த கரிகாலன் தொடர்ந்தான். பராந்தகர் அந்த சொர்ணத்தை எடுக்கவே இல்லை தவிர நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டார். கடைக்குட்டி மகன் உத்தமசீலனின் தலையை வீரபாண்டியன் வெட்டி பந்தாடி விட்டான். அந்த கோபத்தில்தான் நான் சபதமிட்டு அவன் தலையை கொய்தேன். பராந்தகரின் மூத்த மகன் ராஜாதித்யன் தக்கோலம் போரில் கொல்லப்பட்டான். 2வது மகன் கண்டராதித்தரோ மேற்கே காணாமலேயே சென்று விட்டார். 3வது மகனாகிய எனது பாட்டன் அரிஞ்சயர் ஆற்றூர் போரில் பாசறையில் கூடாரத்தில் இறந்து கிடந்தார். அரியணை ஏறி 6 மாதம் கூட உயிரிடம் இல்லை. ஆகவே பராந்தகரின் 4 மகன்களும் நிலைக்கவில்லை. இதற்கு காரணம் பராந்தகரின் பெரிய அன்னை இளங்கோப்பிச்சியின் சாபம்தான் என்கின்றார்கள். இந்த சாபங்களுக்கு பயந்துதான் என் பாட்டனார் கோலாகலபுர சொர்ணத்தை எடுத்திருக்க மாட்டார். எப்படியும் சுகப்படவில்லை என்கின்ற பொழுது சொர்ணத்தை எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த சொர்ணத்தை இப்பொழுது நான் எடுத்து எனக்கு பொன் மாளிகை கட்டிக்கொள்ளப் போகின்றேன் என்றான் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலா, பாவத்தின் ஊதியங்கள் என்று கருதப்படும் சொர்ணத்தை நீ எதற்காக அனுபவிக்க நினைக்கின்றாய்? வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டான். இன்னொரு பாவம் நடைபெறக்கூடாது என்பதால் தான். செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாகத்தான் நான் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டுவதாக வைத்துக்கொள்ளேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறினாள். எதனால் அந்த சொர்ணத்தை பாவத்தின் ஊதியம் என்று சொல்லுகின்றார்கள்? காரணத்தை அவனிடம் சொல்லலாமா என்பது போல் அவனை வெறித்து பார்த்தான் ஆதித்த கரிகாலன். மன்னித்துக்கொள், அது சோழ அரச குடும்பத்தினர் மட்டுமே அறிய வேண்டிய ரகசியம். நான் அதை சொல்வதற்கில்லை. அந்த ஸ்வர்ணம்தான் சோழ அரச குடும்பத்தின் அகால மரணங்களுக்கெல்லாம் காரணம். ராஜாதித்யன், உத்தமசீலன், அரிஞ்சயனின் அகால மரணங்களுக்கும் அந்த பாவத்தின் சம்பளமாக அந்த ஸ்வர்ணம்தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் சிவடரி செல்வரான மன்னர் வெறுத்து தன்னை அந்த பாவம் அண்டக்கூடாது என்று காணாமலேயே போய்விட்டார். சுந்தர சோழரும் நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் என்னை அந்த பாவத்தில் இருந்து காத்து கொள்ளத்தான் அந்த ஸ்வர்ணத்தை எடுத்து பொன்மாளிகையை கட்டப்போகின்றேன் என்றவன் திடீரென்று வந்தியனை திரும்பி நோக்கினான். வந்தியத்தேவா, வெயிலில் பயணிப்பது களைப்பாக இருக்கிறது. சற்று நேரம் அந்த மரத்தடியில் இளைப்பாரி விட்டு போகலாம் என்றபடி பாதையின் ஓரமாக இருந்த ஆலமரத்தை நோக்கி சென்றான். அதன் கீழ் குதிரைகளை நிறுத்திய இருவரும் பந்தல் அமைத்திருந்த அந்த மரத்தின் நிழலில் படுத்தனர். சில்லென்று அருகிலிருந்து ஓடையிலிருந்து வீசிய காற்று அவரது கண்களை கிறங்கச் செய்ய கண்களை மூடி உறங்கத் தொடங்கினார். ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றுவிட்ட வந்தியத்தேவனுக்கு ஒரு கனவு. சிறு வயது முதல் அவனை உறங்க விடாமல் செய்யும் அந்த காட்சிதான் மீண்டும் கனவாக தோன்றியது.
ஒரு பெண்ணை தனது தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு ஒருவன் படியிறங்க மற்றொரு பெண் அந்த மனிதனை தடுக்க முயல குத்துவாளால் அந்த மற்றொரு பெண்ணின் இதயத்தை அந்த மனிதன் கிழிக்கின்றான். அவள் அலறிக்கொண்டு உப்பரியிலிருந்து விழுகின்றாள். பாவி, எதற்காக எங்களை இந்த கொடுமைக்கு ஆளாக்குகின்றாய்? அந்த மனிதனின் தோளில் சிறைப்பட்டிருக்கும் நங்கை கூறுகின்றாள். எல்லாம் பானபத்திரத்திற்காகத்தான். உன்னை ஒப்படைத்தால் எனக்கு பானபத்திரம் கிடைக்கும் என்று அந்த மனிதன் எக்காலமிட்டு சிரிக்கின்றான். தேகம் தூக்கி வாரி போட வந்தியத்தேவன் கனவு கலைந்து போய் கண் விழித்தான். பால்யத்திலிருந்து அவன் தொடர்ந்து காணும் கனவுதான் என்றாலும் இன்று ஏனோ அதிக குழப்பத்தை அவன் மனதில் உண்டு பண்ணி இருந்தது. ஒருவேளை ஆதித்த கரிகாலன் அதே பானபத்திரத்தை பற்றி பேசியதனால் இருக்குமோ? அருகில் இருந்த ஆதித்த கரிகாலனை காணவில்லை. திகைப்புடன் எழுந்து அமர்ந்த பொழுது அவன் ஓடையின் அருகே நின்று ஓடையை விரித்து கொண்டிருந்தான். ஆதித்த கரிகாலன் தான் படுத்திருந்த இடத்திலிருந்து தன் குப்பாயத்தை கழட்டி வைத்திருந்தான். அதிலிருந்த பானபத்திர ஓலைச்சுவடி துருத்தி கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் குழப்பத்துடன் அந்த பானபத்திரத்தை வெறித்தான். கனவில் அடிக்கடி கேட்டிருந்த பானபத்திரம் இதுதானே? அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஆர்வத்துடன் அந்த பத்திர ஓலைகளை வெறித்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். நண்பனின் அனுமதியின்றி அந்த ஓலைகளை படிக்கக்கூடாது. அவனாக கொடுத்தால் அதை வாசிக்கலாம். நம்மை நம்பி நட்பை கொடுத்திருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது என்று நினைத்து ஓலை படிக்கும் எண்ணத்தை கைவிட்டான். பாவம் வந்தியத்தேவன். அந்த ஓலையை எடுத்து வாசித்திருந்தால் தான் யார், தன் வரலாறு என்ன, தான் ஏன் அனைவராலும் அலைக்கழிக்கப்படுகின்றோம் போன்ற உண்மைகளை அவன் தெரிந்து கொண்டிருந்திருக்கலாம். இதைத்தான் விதியின் விளையாட்டு என்று கூறுகின்றார்களோ? திடீரென்று ஓடை நீரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் திரும்பி நோக்கினான். இவன் எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவள் எதையேனும் நினைத்து கொண்டு இவன் அமர்ந்திருந்த ஆலமரத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்தான். எழுந்து விட்டாயா வந்தியத்தேவா என்றவன் வந்தியத்தேவனும் தனது குப்பாயத்தில் இருந்து துருத்தி கொண்டிருந்த பானபத்திர ஓலையும் மாறி மாறி பார்த்தான். பானபத்திரத்தை படித்தாயா என்ன? ஆதித்த கரிகாலன் கேட்டான். இல்லை, வந்தியத்தேவன் கூறினான். நல்லது, புறப்படலாம் வா. குப்பாயத்தை அணிந்து கொண்ட ஆதித்த கரிகாலன் தன் குதிரையின் மீது தாவி ஏறினான். எதனால் ஆதித்த கரிகாலன் அந்த கேள்வியை கேட்டான்? பானபத்திரத்தில் இருப்பது என்ன போன்ற கேள்விகள் அலைமோத தன் குதிரையில் ஆதித்த கரிகாலனை பின்தொடர்ந்தான் வந்தியத்தேவன். திருக்கோவலூர் மலையமான் தன் இருக்கையிலிருந்து அதிர்ச்சியுடன் எழுந்தார். வைதும்ப இளவரசி வினயமாதேவியை பெண் பார்க்கச் சென்ற ஆதித்த கரிகாலனும் அவனுடன் பயணித்த வந்தியத்தேவனையும் காணவில்லை என்கின்ற செய்தி அவரது செவிகளில் பாய்ச்சியிருந்த பார்த்திபேந்திர பல்லவனும் திருக்கோவலூர் வானவரம்பனும் தலையை குனிந்து நின்றிருந்தனர். ஆதித்த கரிகாலனை காணவில்லை. அவனுடன் இருந்த வந்தியத்தேவனையும் காணவில்லை. அவன் ஆதித்த கரிகாலனை கடத்தி சென்றிருப்பானோ என்று ஐயப்படுகின்றேன். பார்த்திபேந்திரன் தொடர்ந்து கூற மலையமானவனை சுட்டெரித்து விடுவது போல பார்த்தார். நடுவில் வந்தவன் நடுவில் தான் போவான். ஆனால் உடன் நம் ஆதித்த கரிகாலனையும் அழைத்து சென்றிருக்கின்றானே. 1000 எச்சரிக்கைகளை செய்தும் 1000 ஜாக்கிரதைகளை கூறியும் இப்படி நடக்கிறது என்றால் நான் ஆதித்த கரிகாலனின் பொறுப்பையே எடுத்துக்கொண்டிருக்க மாட்டேன். அவனை பழையாறைக்கு அனுப்பியிருப்பேன். காட்டத்துடனும் விரக்தியுடனும் கூறினார் மலையமான். கவலைப்படாதீர்கள் தந்தையே, எப்படியும் அவர்களை கண்டுபிடித்து விடுவேன் என்று வானவரம்பன் பார்த்திபேந்திரனை பார்த்தான். ஆதித்த கரிகாலன் வினயமாதேவியை சந்தித்தானா? அவனுக்கு அவளை பிடித்திருக்கிறதா? திருமணப் பேச்சு என்ன ஆனது? மலையமான் கேட்டார். அவர்கள் சந்திக்கவே இல்லை. சந்தித்தால் தானே பேசுவதற்கு என்று மட்டும் கூறிவிட்டு அமைதியாகிவிட்டான் பார்த்திபன். வைதும்ப அரண்மனையில் நடந்த அவமானங்களை பற்றி கூறி இன்னும் அவரை கோபப்படுத்துவானேன்? பார்த்திபன் மலையமானை அமைதியாக பார்த்தான். சம்பவங்கள் அனைத்துமே ஒரு புகைத்திரையாக தோன்றுகின்றது. திருக்கோவலூர் வேந்தே சோழ பட்டத்து இளவரசர் வைதும்ப இளவரசியை காண்பதற்காக பயணம் மேற்கொள்ளவில்லை. அவரும் வந்தியத்தேவனும் ஏதோ திட்டமிட்டிருக்கின்றனர் என்பது மட்டும் புரிகின்றது. பார்த்திபேந்திரன் கூற மலையமான் அவனை கவலையுடன் நோக்கினார். பார்த்திபேந்திரா, ஒரு உடலை ஒரு நிழல்தானே தொடர முடியும். அப்படி இருக்க இன்னொரு நிழல் எப்படி உருவானது? திருக்கோவிலில் இருக்கும் வரைதான் ஆதித்த கரிகாலனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கெடிலத்தை கடந்து செல்வது ஆபத்து என்று பலமுறை எச்சரித்திருந்தும் அவன் கேட்கவில்லை. இனி ஒரு முறை அவனை காணவில்லை என்று என்னிடம் வந்து கூறாதே. அவனுடன் இருப்பதுதான் உன்னுடைய பணி. என் பார்வையிலிருந்து ஆதித்த கரிகாலன் மறையும் சமயங்களில் எனது கண்களாக நீதான் திகழ வேண்டும் என்று கூறியிருந்தேன் அல்லவா? அதனை எப்படி மறப்பதற்கு தலைப்பட்டாய்? உடனே அவனை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடி.
வந்தியத்தேவனின் சகவாசத்திலிருந்து அவனை மீட்டெடு மலையமான் உத்தரவிட்டார். பார்த்திபேந்திர பல்லவனும் வானவரம்பனும் உறுதியளிக்கும் பார்வை ஒன்றை அவரை நோக்கி வீசிவிட்டு அங்கிருந்து அகன்றனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.